அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது நெல்லை சேரன் மகாதேவி அருகே 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்திருக்கிறார்கள் காவல்துறையினர். பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் கைது செய்யப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். நெல்லை சேரன் மகாதேவி அருகே 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் முதியவர். அந்த முதியவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். தமிழகம் முழுவதுமே சமீப காலமாக பாலியல் தொல்லைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது நெல்லை அருகே சேரன் மகாதேவி அருகே 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவரை தற்பொழுது போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் செல்வராஜ். 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமாக சொல்லுவேன். திருநெல்வேலி மாவட்டம் சேர்மாதேவி அனைத்து மகளிர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட 10ஆம் வகுப்பு படிக்கின்ற 15வது வயது பள்ளி மாணவிக்கு ஆபாசமான நடவடிக்கை மூலமாக பாலியல் தொந்தரவு அளித்ததாக 60 வயது உடைய முத்துக்குமார் என்பவர் மீது ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக மாணவியின் பெற்றோர் சேரன்பாதில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சென்று இன்று புகார் அளித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் குற்றம் சாட்டப்பட்ட உறுதியான தொடர்ந்து முத்துகிருஷ்ணனை கைது செய்தனர். மேலும் அவர் மீது சம்பந்தப்பட்ட சட்டப்பிரிவு மற்றும் போஸ்கோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது. இதே போல திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று மட்டும் 2வதாக போஸ்கோ வழக்குகளில் தற்போது இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே இன்று காலையில் தச்சநல்லூர் பகுதியில் உள்ள ஒரு பெண்ணிடம் அங்குள்ள கூலி தொழிலாளி பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை போலீசார் தேடிக்கொண்டு வரக்கூடிய என்ற சூழ்நிலையில் தற்போது சேரன் மகாதேவியில் இதே போன்ற பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக முதியவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக இன்று ஒரே நாளில் 2 வழக்குகள் போஸ்கோ வழக்குகள் என்பது கைது செய்யப்பட்ட நிலையில அதில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார், மற்றொருவரை போலீசார் தேடிக்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து தமிழகத்தில் இது போன்ற பள்ளி மாணவிகளுக்கு எதிராக பாலியல் தொந்தரவு ரீதியான பல்வேறு பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டு வருகிறது. இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ள தமிழை. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.